தரிசனத்தின் வியாக்கியானம். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில், இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும், காபிரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்கப் பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டுச் சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். அவன் என்னோட பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்து, இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதில் முதலாம் ராஜா. அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோவென்றால், பாதகருடைய பாதகம் நிறைவேறும்போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும். ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். சொல்லப்பட்ட இராப்பகல்களின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையைச் செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்துக் கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. தானியேல் தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகிறார். அப்பொழுது மனுஷ சாயலான ஒருவன் தானியேலுக்கு எதிரே நிற்கிறான். இந்த மனுஷன் யார் என்பது தெரியவில்லை. இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று ஒரு சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். மனுஷ சாயலான அவன் காபிரியேலிடம் பேசுகிறான். தானியேலுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணுமாறு அவன் காபிரியேலிடம் சொல்லுகிறான். இந்த சத்தம் ஊலாயின் மத்தியிலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது காபிரியேல் தானியேல் நின்ற இடத்திற்கு வருகிறார். அவர் வருகையில் தானியேல் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுகிறார். காபிரியேல் தானியேலை நோக்கி, மனுபுத்திரனே, கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்று சொல்லுகிறார். காபிரியேல் தானியேலோட பேசுகையில் தானியேல் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொள்கிறார். அவரோ தானியேலை தொட்டு தானியேல் காலூன்றி நிற்கும்படி செய்கிறார். காபிரியேல் தானியேலை தொட்டு பலப்படுத்துகிறார். மனுபுத்திரனே, கவனி என்றும் அவர் தானியேலிடம் சொல்லுகிறார். தரிசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தானியேல் கவனிக்க வேண்டும். சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மனதை சத்தியத்திற்கு நேராக திருப்ப வேண்டும். தானியேல் கண்ட தரிசனம் முடிவு காலத்திற்கு அடுத்தது என்று காபிரியேல் தெளிவுபடுத்துகிறார். இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது என்று காபிரியேல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இப்போது உபத்திரவங்கள் இருக்கலாம். நாம் பாடுகளை அனுபவிக்கலாம். நம்முடைய உபத்திரவங்களுக்கு முடிவு உண்டு. நாம் அனுபவிக்கிற வேதனைகளுக்கும் முடிவு உண்டு. இது விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி. கோபம் தீர்ந்து போகும், சினம் கடந்து போகும். இதன் விளைவாக நன்மை உண்டாகும். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமமும்
அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 10:25. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். ஏசாயா 26:20. காபிரியேல் தானியேலிடம் தரிசனத்தை பற்றி சொல்லும்போது இந்த தரிசனம் முடிவு காலத்திற்கு அடுத்தது என்று சொல்லுகிறார். கோபம் முடியும் போது இந்த தரிசனம் முழுமையாய் வெளிப்படுத்தப்படும். இதன் அர்த்தம் தெளிவாக புரியும். தானியேல் கண்ட தரிசனத்திற்கு காபிரியேல் விளக்கம் சொல்லுகிறார். நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. ஆட்டுக்கடா என்பது மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்களை குறிக்கிறது. ரோமமுள்ள வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜாவை குறிக்கிறது. கிரேக்கு தேசத்தின் முதலாவது ராஜா மகா அலெக்சாந்தர். பெரிய கொம்பு என்பது மகா அலெக்சாந்தரை குறிக்கிறது. பெரிய கொம்பு முறிந்து போகும். அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பும். 4 கொம்புகள் 4 ராஜ்யங்கள் ஆகும். கிரேக்க பேரரசு 4 ராஜ்யங்களாக பிரிகிறது. அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்தில் பாதகருடைய பாதகம் நிறைவேறும். அப்போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும். ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். எகிப்தின் அதிபதிகளால் அந்தியோக்கஸுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. அந்தியோக்கஸ் பரிசுத்த ஜனங்களை அழிப்பான். அவர்களுடைய பரிசுத்தம் இவனை பாதிக்காது. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணுவான். தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து போடுவான். அவன் அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். அந்தியோக்கஸ் பல ராஜாக்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவான். ஆனால் தன் உடன்படிக்கைக்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருக்க மாட்டான். அவர்களுக்கு வஞ்சகம் செய்து அவர்களை அழித்து போடுவான். மற்றவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களையும் அழித்து விடுவான். இவன் யுத்தம் பண்ணி அழித்ததை விட சமாதான உடன்படிக்கை பண்ணி அவர்களை வஞ்சித்து அழித்தது மிகவும் அதிகம். அந்தியோக்கஸ் தன் இருதயத்தில் பெருமை கொள்வான். அவன் அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவர் என்னும் வாக்கியம் கர்த்தரை குறிக்கிறது. எபிபேனஸ் கர்த்தருடைய ஆலயத்தையும் அவருடைய பலிபீடத்தையும் தீட்டுப்படுத்துவான். கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்தவான்களை கொடுமைப்படுத்துவான். முடிவிலே எபிபேனஸுக்கு அழிவு உண்டாகும். அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான் என்று காபிரியேல் சொல்லுகிறார். எபிபேனஸ் யுத்தத்திலே பட்டயத்தினால் சாகமாட்டான். இவனை எந்த மனுஷனும் கொல்ல மாட்டார்கள். இவன் ஜீவனுள்ள தேவனுடைய கையிலே விழுவான். கர்த்தர் அவனை சங்காரம் பண்ணுவார். மனுஷனுடைய கையினால் அல்ல, அவன் தேவனுடைய சாபத்தினால் சாவான். அந்தியோக்கஸ் எபிபேனஸ் யூதருடைய தேவாலயத்தில் ஜூபிட்டர் ஒலிம்பஸுடைய சிலையை கொண்டு வந்து வைத்தான். யூதர்கள் அந்த சிலையை அப்புறப்படுத்தி விட்டார்கள். எபிபேனஸ் இந்த செய்தியை கேள்விப்பட்டு யூதர்கள் மீது மிகவும் கோபப்பட்டான். எருசலேமை பிடித்து அங்குள்ள யூதர்களை கொன்று அவர்களை புதைக்கும் இடமாக எருசலேமை மாற்ற வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணினான். இவன் மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ளவன். இவன் சாமர்த்தியவான். ஆனாலும் இவனால் கர்த்தருக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை. கர்த்தர் இவனை கொடிய வியாதியினால் வாதித்தார். இவனுக்கு உடனே மரணம் வரவில்லை. பல வருஷங்களாக வியாதியின் வேதனையை அனுபவித்தான். அந்தியோக்கஸ் எபிபேனஸுக்கு வியாதி வந்தபோது அவன் கர்த்தரை பற்றி நினைக்கவில்லை. யூதர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று தீர்மானமாய் இருந்தான். அதன் பின்பு புத்தி தெளிந்தது. தான் யூதர்களை துன்பப்படுத்துவதும் தேவாலயத்தை தீட்டுப்படுத்துவதும்
தன்னுடைய வியாதிக்கும் வேதனைக்கும் காரணம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்தியோகஸ் எபிபேனஸுக்கு வியாதி முற்றிய போது அவனுக்குள் மனமாற்றம் உண்டாயிற்று. அவன் யூதர்களுக்கு அன்பான நிருபம் ஒன்று எழுதினான். தான் வியாதி நீங்கி குணப்பட்டால் யூதர்கள் எப்போதும் போல எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தான் அனுமதி கொடுக்க போவதாக சொன்னான். ஆனால் அவனுடைய வியாதி முற்றுப் போயிற்று. மனுஷனால் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியாது. அந்தியோகஸ் எபிபேனஸ் அந்நிய தேசத்திலே பரிதாபமாக மரித்து போனான். பாபிலோனுக்கு அருகாமையில் உள்ள பாகாத்தா என்னும் பர்வதங்களில் அவனுடைய பிரேதம் கிடந்தது. தானியேல் கண்ட தரிசனத்திற்கு காபிரியேல் விளக்கம் சொல்லுகிறார். அந்த விளக்கத்தை சொல்லி முடித்த பின்பு, சொல்லப்பட்ட பகல்களின் தரிசனம் சத்தியமாய் இருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்று சொல்லுகிறார். தானியேல் தான் கண்ட தரிசனத்தை மறைத்து வைக்க வேண்டும். இவை உடனே நிறைவேறாது. இவை நிறைவேறுவதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும். தானியேலுக்கு பின்வரும் சந்ததியார் அவர் கண்ட தரிசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது என்பதை இஸ்ரவேல் வம்சத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் இந்த தரிசனத்தை கண்ட பின்பு சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தார். பின்பு அவர் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்தார். அந்த தரிசனத்தினால் அவர் திகைத்துக் கொண்டிருந்தார். ஒருவரும் அதை அறியவில்லை. தானியேல் தரிசனத்தை கண்டு அதன் பொருள் தெரியாமல் திகைத்து நிற்கிறார். அப்போது அதன் வியாக்கியானத்தை தானியேலுக்கு கூறுவதற்காக காபிரியேல் என்னும் தூதன் அனுப்பப்பட்டிருக்கிறார். மனுஷ சாயலான ஒருவன் தானியேலுக்கு எதிரே நிற்கிறான். தேவ தூதர்கள் மனுஷ சாயலாக இருக்கிறார்கள். தேவனும் மனுஷ சாயலாக இருக்கிறார். ஏனெனில் தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் பிரகாரமாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார். தேவனுடைய தூதர்களின் அதிபதிகளில் காபிரியேல் பிரதானமானவன். ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை தானியேல் கேட்கிறார். இது ஒரு வினோதமான இடம். இங்கு கேட்கப்படும் சத்தம் மனுஷனுடைய சத்தத்தை போல் இருக்கிறது. பரலோகத்தில் ஏனோக்கு, எலியா ஆகிய 2 மனுஷர்கள் இருக்கிறார்கள். தேவன் ஒருவேளை இந்த சம்பவத்தை பேசுவதற்கு இவ்விருவரையும் பயன்படுத்தி இருக்கலாம். அல்லது தேவனோ அல்லது ஒரு தேவ தூதனோ இந்த நிகழ்ச்சியை பேசி இருக்கலாம். யோவானுக்கு தம்முடைய வெளிப்பாட்டை அறிவிப்பதற்கு தேவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை பயன்படுத்தினார். தானியேலுக்கும் தேவன் இதுபோல ஒரு மனுஷர் மூலமாக செய்தியை அறிவித்திருக்கலாம். தானியேல் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுகிறார். தெய்வீக பிரசன்னத்தினாலும் தேவ தூதரை காண்பதினாலும் மனுஷருக்கு இதுபோன்ற அனுபவம் உண்டாகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் பெரும் பகுதி நாம் வாழும் காலத்தின் முடிவிலும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போதும் அவருடைய நித்திய ஆளுகையின் போதும் நிறைவேறும். அயர்ந்த நித்திரை கொண்டவர்கள் ஆதாம், ஆபிரகாம், சவுலும் அவனுடைய சேனைகளும், இஸ்ரவேலர், தானியேல், ஐத்திகு. இக்காலத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இந்த தரிசனம் நிறைவேறும். காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. முடிவு காலம் தானியேல் 8:25 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அப்போது சின்ன கொம்பு அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புவான். தேவனுடைய கோபத்தின் முடிவு காலம். இக்காலத்தில் நடைபெறும் சம்பவங்கள்: அந்தி கிறிஸ்துவனுடைய யுத்தங்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அந்தி கிறிஸ்து கொன்று போடுவது, யூதருடைய வருங்கால பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அந்தி கிறிஸ்து அன்றாட பலிகளை அகற்றி போடுவது, பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்குகிற அருவருப்பை அந்தி கிறிஸ்து வைப்பது, பரிசுத்த ஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் அந்தி கிறிஸ்து தள்ளி போடுவது, தேவனுக்கு எதிராக அந்தி கிறிஸ்து பலரை கலகம் பண்ண வைப்பது, மனுஷர் மத்தியிலே அந்தி கிறிஸ்துவின் பாவங்கள் அதிகரிப்பது, அந்தி கிறிஸ்து சத்தியத்தை தரையிலே தள்ளுவது, சேனையை அந்தி கிறிஸ்து தன் கால்களில் மிதிப்பது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் விரோதமாக அந்தி கிறிஸ்து மூர்க்க முகமாக இருப்பது, அந்தி கிறிஸ்து தன்னை பிசாசுக்கு ஒப்புக் கொடுப்பது, அந்தி கிறிஸ்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பது, அந்தி கிறிஸ்துவின் வஞ்சனை, அந்தி கிறிஸ்துவின் சுய பெருமை,
கிறிஸ்துவுக்கு விரோதமாக அந்தி கிறிஸ்து எழும்புவது. இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை என்னும் வாக்கியத்திற்கு இந்த தரிசனம் நிறைவேற நீண்ட காலமாகும் என்பது பொருளாகும். தானியேல் சில நாள் வியாதிப்பட்டிருந்ததாக சொல்லுகிறார். தான் கண்ட தரிசனத்திற்கு பதில் பெறுவதற்காக தானியேல் நீண்ட காலம் உபவாசம் செய்திருக்க வேண்டும். தரிசனத்தை காண்பதினால் யாரும் வியாதி அடைவதில்லை. தானியேல் சூசான் அரமனையில் இருக்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் அரமனை வேலை விஷயமாக தானியேலை இங்கு அனுப்பியிருக்க வேண்டும்.